ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். ஒரு விஷயம் எங்களை பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். நான் இன்னைக்கு பஞ்சத்தை குறித்து சொல்ல போகிறேன். பஞ்சத்திலிருந்து விடுதலையை குறித்து சொல்ல போகிறேன். பழைய ஏற்பாட்டில் பஞ்சம், பயங்கரமான பஞ்சங்கள் உண்டானது. ஒரு மனுஷன் தவறு செய்யும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிப்பார். அதாவது ஆகாரத்துக்கு பஞ்சம் உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்போ பிரச்சனை என்னன்னா, கடைசி காலத்தில் உள்ள ஒரு பெரிய அடையாளம் பஞ்சம் உண்டாகும். மற்ற பஞ்சத்துக்கும் கடைசி கால பஞ்சத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் கொள்ளை நோய் இப்போ வந்துட்டு போச்சு, டெங்கு, கொரோனா, இது எங்கேயோ ஒரு பகுதியில் மட்டுமில்லை, உலகம் முழுவதும் கொரோனா. அதுக்கு மேலே இந்த பிளாக் காய்ச்சல் வந்தது, டெங்கு காய்ச்சல் வந்தது, அல்லையா பறவை காய்ச்சல் வந்தது, பன்றி காய்ச்சல் வந்தது. இதெல்லாம் குறிப்பிட்ட ஏரியாவில் வந்துட்டு குறிப்பிட்ட ஏரியாவில் நின்றுட்டு. ஆனால் தேவனுடைய கடைசி காலத்தின் அடையாளமாகிய கொள்ளை நோய், பஞ்சம், பூமி எதிர்ச்சி, இது எல்லாமே உலகம் முழுவதும் நடக்கும். ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் நடக்கும். லாக்டவுன் உலகம் முழுவதும். ஆனால் இதில் ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா, பல லட்சம் ஜனங்கள் மாண்டு போனார்கள். அவர்களை குறித்து யாருமே எண்ணம் இல்லை, தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணமும் இல்லை. இதுதான் பெரிய வருத்தத்தில் ஒன்று. இப்போ இந்த பஞ்சம் நீங்கள் முதல்ல நினைக்கிற மாதிரி, இப்போ 1968 கலைஞர் பண்டில் ஒரு பஞ்சம் வந்தது. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. அந்த பஞ்சத்தில் ரொம்ப பஞ்சம்னு சொல்ல முடியாது, ஆனால் குறிப்பிட்ட ஓரளவு பஞ்சம். அரிசியே கிடையாது, இந்த பச்சை இலைகளே நீங்கள் பார்க்க முடியாது. அல்லையா, அப்போ அந்த மக்காச்சோள மாவு கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுதான் சாப்பாடு. அப்போ அரிசி விலையே ஒரு பக்காவே ஒரு ரூபா 60 பைசா தான். ஆனால் மாட்டுக்கு வைக்கோல் கிடையாது, இந்த சோள தட்டைகளை கொண்டு தான் வெட்டி போட்டாங்க. ஏழக்கிழங்கு தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதில் பட்டினினால் ரொம்ப பேர் செத்து போயிட்டாங்க 1968. கலைஞர் பிள்ளை அதுக்கப்புறம் கலைஞர் ஜெயிக்குது ரொம்ப சங்கடமாயிட்டு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பஞ்சம் வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் பஞ்சம் வந்ததுன்னு சொல்ல கேட்டேன் 1954. அப்போ அல்லையா, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆண்டதாகவும் அவங்க பர்மாவிலேருந்து குருணை கொண்டு வந்து, பர்மான் ரங்கூன்லாம் இருந்து குருணைகளை கொண்டு வந்து மக்களுக்கு விநியோகித்தார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போ வர்ற பஞ்சம் நீங்கள் அப்படி பஞ்சமாக இருக்காது. நீங்கள் பழைய ஏற்பாடில் எழுதின பஞ்சமானாலும் சரி, அல்லையா கொள்ளை நோயாலும் சரி, புதிய ஏற்பாடிலே ஆவிக்குரிய முறையில் வரக்கூடிய பஞ்சம், இந்த பஞ்சம் தான் இந்த பஞ்சத்துக்கு அடையாளம். இந்த பழைய ஏற்பாடு பூரா மாம்சத்தின் அடிப்படையில் உள்ளது, புதிய ஏற்பாடு பூரா ஆவியின் அடிப்படையில் உள்ளது. ஆவிக்குரிய பஞ்சங்கள் எல்லாமே வேத வசனத்துக்கு பயங்கரமான பஞ்சம் உண்டாகும். அது எதில் எழுதியிருக்கு? சகரியால் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. இது ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, தண்ணீரினால் உண்டான பஞ்சம் அல்ல, வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் அப்படின்னு அல்லேலூயா எழுதியிருக்கிறது. அந்த பஞ்சம் இப்போ நிறைவேறுகிறது. அநேகருக்கு தெரியல. அதாவது எங்கே பார்த்தாலும் டிவியை, செல்லை, யூடியூப்பை, ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுனா உடனே அங்கே எங்கே பார்த்தாலும் பிரசங்கங்களையும் வேதவசனம் கேட்குறோம்னு நினைக்கிறேன். அது வேதவசனம் வேகாத அப்பம், பரிசுத்தாவினாலே வேக வைத்து கொடுக்கிற சத்தியம்ங்கிற வேதவசனத்துக்கு பஞ்சம். எங்கே வர சத்தியம்னா என்னென்ன தெரியல, அதுதான் பெரிய பஞ்சம். நீ பெரிய பஞ்சம் என்ன? ஆகாரத்தை சாப்பிட முடியாத ஒரு பஞ்சம். அல்லையா இதில் அல்லையா புதிய ஏற்பாடு காலங்களில் வேதவசனம் யாருமே நடைமுறைப்படுத்தலை, யாருமே அல்லையா அச்சடையாளமாக மாறல. இதெல்லாம் பஞ்சத்தின் அடையாளங்கள், தரித்திரத்தின் அடையாளங்கள். அல்லையா இது அதே போல பழைய ஏற்பாடில் பயங்கரமான பஞ்சங்கள் உண்டானது. ஆனால் நீங்கள் இரத்த உடன்படிக்கையிலே தேவனோடு ஐக்கியம் இருந்தால் அந்த பஞ்சம் உங்களை தாக்குவதில்லை. இரத்தம் உங்கள் மேலே தெளிக்கப்பட்டிருந்தால் அல்லது இரத்த உடன்படிக்கைக்கு உட்பட்டிருந்தால் இந்த கொடிய பஞ்சத்துக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். இப்பவும் இந்த புதிய ஏற்பாடுலையும் கூட வேத வசனம் என்னும் அப்பம் என்னும் பஞ்சத்தில் நீங்கள் தப்பிச்சுக்கிடணும்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து எழுந்து கிறிஸ்துவை தரித்து கொண்ட அந்த இரத்த உடன்படிக்கை,
அந்த இரத்த உடன்படிக்கைக்கு உட்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வசனங்கள் சத்தியமாய் கிடைக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சத்தியம் வந்து கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வசனமே கிடைக்காது. அதான் வசனம் கிடைக்கக்கூடாத காரியம்னா காலம்னா என்ன? சத்தியம் கிடைக்கக்கூடாத காலம். வசனம் என்று சுடப்படாத அப்பம். சத்தியம் என்பது அல்லலியா நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்த்து மனம் திரும்பி பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அந்த வசனத்தில் இருக்கிற சாரமாகிய சத்தியத்தை பெற்றுக்கொள்வது தான் ஆத்மாவின் ஆகாரம். அது ஒன்று தான் உங்கள் ஆத்மாவை வளர்க்கும். சத்தியம் மட்டும்தான் வளர்க்கும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பழைய ஏற்பாடில் பயங்கரமான பஞ்சங்கள் வந்தது. பஞ்சங்களின் அல்லலியா நன்றியோடு கூட துதிக்கிறேன். பஞ்சத்தின் கொடுமையை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். யாராவது யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். யாராவது செல்ல வாசிக்க பார்ப்போம். விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. ஆமேன் ஆமேன். வேதம் சொல்லுது பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை தின்றது. பச்சை புளி என்ன செய்யுதுன்னா இலையில உள்ள சோடியத்தை எடுத்துரும். வெட்டுக்கிளி என்ன செய்யும்னா அந்த இலையோட கொப்போட சேர்த்து வெட்டிடும். அந்த வெட்டுக்கிளி என்ன செய்ய அலலியா பச்சை கிளி என்ன செய்யணும்? இல்லை, வெட்டுக்கிளி என்ன செய்யணும்னா கிளைகளை மாத்திரம் வெட்டிக்கிட்டே போவோம். சின்ன சின்ன இலைகள் இருக்கிற அலலியா இலைகள் துளிர் எல்லாத்தையும் வெட்டிடும். இந்த வெட்டுக்கிளி என்ன செய்யும்னா கொப்பையை வெட்டிடும். அந்த கடைசியில் இருக்கிற மொசுக்கட்டை என்ன செய்யும்னா மரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்க பெரிய பெரிய தோலெல்லாம் எடுத்துரும். இது ஒரு பஞ்சத்தின் அடையாளத்துக்கு வெளிப்பாடு. இப்படிதான் பஞ்சம் இருக்கும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா எங்கேயுமே பச்சை இருக்காது, எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. இன்னைக்கெல்லாம் தண்ணிக்கு பல தேசங்களில் பயங்கரமான உபத்திரவங்கள். இப்போ நமக்கும் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ நிலத்தடி தண்ணீர் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வெயில் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சுட்டா நிலத்தடி நீர் அவுட் ஆயிரும். நிலத்தடி நீர் அவுட் ஆகிட்டுனா நீங்கள் கடல் நீரை உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீரை ஆகணும்னா பல கோடி செலவழிக்க போகிறாங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட். நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து குடிச்சீங்கன்னா சீக்கிரம் கிட்னி அவுட் ஆயிரும். நீங்கள் மழை தண்ணி மட்டும்தான் உங்களை கிட்னியில் இருக்கிற கல்லே உங்களை கரைச்சிரும். ஆனால் இந்த தண்ணி போயிட்டுனாலே உங்களுக்கு மரம் புறாமே அவுட் ஆயிரும். செடி கொடி எல்லாமே பச்சை இலைகளை நீங்கள் பார்க்க முடியாதுன்னு எரேமியா தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு பஞ்சத்தின் அடையாளம். இதுதான் இப்படி தான் இருக்குங்கிறது ஒரு பஞ்சத்தின் அடையாளம். இதிலெல்லாம் நீங்கள் தப்புனுங்கிறதுக்காக தான் இந்த விவரங்களை சொல்லிட்டு வரேன். இன்னும் யோசேப்பின் காலத்தில் ஒரு பஞ்சத்தின் அலலியா ஒரு பிம்பம், ஒரு படத்தை நம்மகிட்ட அலலியா பார்வோன்ட்ட தேவன் ஒரு சொப்பனமாய் காண்பிக்கிறார். பஞ்சத்தின் கொடூரம் இப்படி இருக்கும், பஞ்சத்தின் அளவுகோல் இப்படி இருக்கும், இதில் நீ எப்படி தப்ப போறங்கிறத பார்வோன், அவன் கிறிஸ்டின் கிடையாது, அவன் தேவனை அறிந்தவன் கிடையாது, அவன் நாட்டு மக்களை நடத்துகிறவன். அவனுக்கு போய் தன்னுடைய அலலியா வரப்போகிற காரியங்களை அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாய் தேவன் வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்துகிறார்னா எப்படி வெளிப்படுத்துகிறார்னா இந்த பஞ்சத்தின் கொடூரம் எத்தனை வருஷம் இருக்கும், பஞ்சத்தின் கொடூரம் எப்படி எப்படி தாக்குதலை உண்டாக்கும், பஞ்சத்தின் கொடூரத்தினால எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத அந்த அதிகாரம் பூரா வாசிக்கலாம். யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம், செல்லிலே வாசிக்கலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம், ரொம்ப முக்கியமான சத்தியம்.
இந்த சத்தம் போடாமல் பேசணும்னு நினைக்கிறேன். சத்தம் போட்ட பிறகு பேசணுன்னா கடைசியில் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. 41வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. ஏமா 17 யோசேப் அதிகமும் இருந்தேன் மேய்ந்தது ஏறி வந்தது கண்டதில்லை. ஆமீன். வந்து நல்ல கவனமாக இருங்க. நான் இது தார்ப்பரியம் சத்தியம் மறைபொருள் அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். 7 பசு மேய்து 7 பசும் 7 வருஷங்களாம். அல்லேலூயா. பரிபூர்ணம் 7 வருஷம் உண்டாயிருக்கும். அதுக்கப்புறம் 7 வருஷம் பஞ்சம் உண்டாகும். இந்த பரிபூர்ணத்தில் செழிப்பு உண்டாயிருக்கும். எங்கே பார்த்தாலும் விளையும், எங்கே பார்த்தாலும் செழிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு அப்புறம் வரப்போகிற அல்லேலூயா பஞ்சம் இந்த 7 வருஷத்தை தூக்கி முழுங்கிருமா. அது அவலட்சணமானது, கேவலமானது. அவ்வளத்தையும் முழுங்கிட்டு அல்லேலூயா பழைய நிலைக்கே இருக்குமா. அப்போ என்ன அர்த்தம்? அந்த பஞ்சத்தில் நீங்கள் எவ்வளவுதான் இற கொடுத்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் ரங்குன் கோதுமையை கொண்டு ரங்குன் குருணையை கொண்டு போட்டாலும், எவ்வளவுதான் நீங்கள் பர்மா கோதுமையை கொண்டு போட்டாலும், எவ்வளோதான் இங்கிலாந்துலேருந்து அல்லையா பால்மாவை கொண்டு ஊற்றுறாங்களாம், அப்படி ஊற்றினாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பஞ்சம் மேலோ இன்னிக்கும். அதுக்கு தான் அர்த்தம் அந்த கேவலமான அல்லையா அசிங்கமான அழகற்ற அவலட்சணமான பசு சொன்னது. அதுக்கு அடையாளம் இந்த பஞ்சத்தின் கொடூரம். இந்த பஞ்சம் வரப்போகுதுங்கிறத எங்க சொல்றாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் கடைசி காலத்தில் நடக்க போற பஞ்சத்தை குறித்து சொல்லுகிறார். இதை எங்க எழுதுறார்? ஆதியாமத்தில் எழுதுகிறார். நீ இந்த காரியங்கள் இப்படிலாம் பஞ்சம் வரப்போகுது. நான் இங்க சொல்றது சரீர பஞ்சம், இங்க சொல்ல போகிறது ஆவிக்குரிய பஞ்சம். நீங்கள் ஆவிக்குரிய பஞ்சம் அது இன்னொரு நாளைக்கு எடுக்கிறேன். ஆவிக்குரிய பஞ்சத்தினால இன்றைக்கி சத்தியம் தள்ளுபடியான வெள்ளி ஆயிடுச்சு. ஆசாரியனிலே உதரிலே வேத வசனத்தை தேடுவா, இதெல்லாம் இங்கே இல்லை, அப்பம் இல்லை. பஞ்சத்தினால மக்கள் ஆத்துமாக்கள் பூரா சோர்ந்து போய் அல்லேலூயா தன் பலனற்றவர்களாய், பிசாசை ஜெயிக்க முடியாதவர்களாய், உலகத்தை ஜெயிக்க முடியாதவர்களாய், சமாதானமற்றவர்களாய். ஏன்னா உள்ள ஆகாரம் கிடையாது. சத்தியங்கிற ஆகாரம் இல்லாதனால தான் இப்போ உள்ள கிறிஸ்துவ ஜீவியத்தில் சரியான ஆத்ம ஆகாரம் இல்லாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நோஞ்சு போய் இருக்க காரணம். ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாடு இந்த பஞ்சத்துக்கு ஆண்டவர் அல்லது ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, எப்பா அங்கே வா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் நீ இரத்தத்தோடு எனக்கு உடன்படிக்கை பண்ணணும்னாரு. இந்த உடன்படிக்கைக்குள்ள இரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ள நீ வந்துட்டனா ஓ சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். நேரம் போதுமா நம்ம தெரியல. ஓ சந்ததியை பூரா நான் என்னை இரத்தத்தோடு எனக்கு உடன்படிக்கை பண்ணிட்டேன்னா, இன்னைக்கு அநேகர் பார்க்க புதுசாக கிறிஸ்துவத்துக்குள்ளே வராங்க, அவங்க சந்ததியில தான் வராங்க. ஆனால் அவங்க இந்த உடன்படிக்கைக்குள்ளே வர்றதில்லை, இயேசுவின் இரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ளே வர்றது. அதனால் அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பேரம் பேத்திகள்லாம் சிதறுகிறார்கள். அந்த இரத்த உடன்படிக்கை உண்மையாக இருப்பது வேற. நீங்கள் வேதவசனம் வாசிக்கிறதோ சிவமண்ட நீங்கள் அல்லையா அந்த இயேசுவின் இரத்தத்தின் சிலுவையின் உபதேசத்துக்குள்ளே வரணும். அப்போ தான் நீங்கள் சரியானபடி பாதுகாக்கப்பட முடியும், உங்கள் சந்ததி பாதுகாக்கப்பட முடியும். இந்த கொடிய பஞ்சம், அதாவது அல்லையா ஈசாக்கின் காலத்தில், யோசேப்பின் காலத்தில், அல்லையா முற்பிதாக்களாகிய இந்த 12 பேர் காலங்களில் பயங்கர பஞ்சம் வரும்னு இயேசு கர்த்தர் முன்கூட்டியே அறிந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, இங்கே வாப்பா, நீ இரத்தத்தினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணிக்க, அப்படி பண்ணி அதில் நீ நடந்தால் உன் சந்ததியாகிய ஈசாக்கின் சந்ததியும், உன் சந்ததியாகிய யாக்கோப்பின் சந்ததியும், உன் சந்ததியாகிய யாக்கோப்பின் பிள்ளைகளாகிய 12 கோத்திர பிதாக்களை மட்டுமல்ல இஸ்ரவேல் சந்ததியை பூரா நான் பாதுகாப்பேன் என்று சொன்னார்.
சந்ததிக்கு ஆசீர்வாதம். நீ சரியானபடி தேவனை பின்பற்றினா உன் பிள்ளைகள் பாதிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. என்ன சரியா சொல்லிட்டு வரேனா? ரைட். இதனை நல்லா புரிஞ்சுக்கணும், கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த அல்லேலூயா, பழைய ஏற்பாடின் பஞ்சம் சரீர தேவை, புதிய ஏற்பாடின் பஞ்சம் ஆத்தும தேவை. இன்னும் பழைய ஏற்பாடில் எப்படி சரீரத்தை பஞ்சம் உண்டானதோ அதே பஞ்சம்தான் புதிய ஏற்பாடில் அப்பமாகிய இயேசுக்கு பஞ்சம், வார்த்தையாகிய அல்லேலூயா தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம். வார்த்தை அப்பமாய் இருக்கிறது, அப்பமே இயேசு கிறிஸ்து. அதனால் இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பஞ்சம், இயேசுவுக்கு பஞ்சம், வேத வசனங்களுக்கு பஞ்சம். அதனால் ஆத்மாவில் பலவீனப்பட்ட ஆத்மா தான் நீ எங்கேனாலும் பார்க்கலாம். நான் சொல்கிற சத்தியத்தை அனைவரும் புரிய முடியல. காரணம் என்ன? ஆத்மாவில் இருக்கிற சத்தியத்தின் பஞ்சம். வேத வசனத்துக்கு பஞ்சமாக இருக்கிறதுனாலாம் நான் சொல்லுகிற காரியங்கள் அநேகருக்கு புரியலை. என்னை அற்பமாக அநேகர் நினைப்பதுண்டு. நான் மாறாக அவங்கள அற்பமாக நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகத்தின் பார்வைக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். என்னைய பைத்தியமாய் நினைக்கிறார்கள், நான் அநேகரை பைத்தியமாய் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இது நான் பார்க்கிற பார்வை சத்தியத்தின் அடிப்படையில், அவங்க பார்க்கிற பார்வை மாம்சத்தின் அடிப்படையில். இந்த காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாமிச அல்லேலூயா தேவைக்காய் பஞ்சத்தை எப்படி தேவன் சரி பண்ணினாரோ அதே போலதான் இந்த அல்லேலூயா ஆவிக்குரிய முறைமைகளிலும் தேவன் சரி பண்ணுவார். இந்த இந்த அல்லேலூயா அதே போல இந்த பஞ்ச காலத்திலே நான் உணவளிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எந்த வகையில் உணவளிப்பார்னா, நீங்களே உங்களுக்கே தெரியாத விதமாய், அதிசயத்தக்க விதமாய், அற்புத விதமாய் உங்களை போஷித்து நடத்துவார். நம்ம பிள்ளைகள் கூட அநேகர் கொத்தனார் வேலை பார்க்குறாங்க. நான் அநேக நேரம் நினைக்கிறது குறிப்பிட்ட வருஷம் பார்த்தோம். அது ஏன்னா சத்தியத்தை அறியுமறை. சத்தியத்தை அறிஞ்ச பிறகு அதெல்லாம் தூர போட்டுட்டு உலக மக்களில் உள்ளவன் அவன் கான்ட்ராக்ட் எடுக்கான், அப்படி எடுக்கான், இப்படி எடுக்கான், சம்பாத்தியம் பண்ணிட்டு போயிருந்தான். நம்ம பிள்ளைகள் அல்லேலூயா பயங்கரமாய் சங்கடப்பட காரணம் என்னன்னா விசுவாசத்தின் வளர்ச்சி குன்றுதல். அல்லேலூயா. அதனால் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, வேலை பார்க்கல நீ சாப்பிடக்கூடாதுன்னு வேலைன்னு சொல்லுது. எல்லாத்தோட பெரிய வேலை என்ன தெரியுமா? விசுவாசத்தை நிலைநிறுத்துவது. அதுதான் பெரிய வேலை. ரைட், போகட்டும். நீங்கள் எப்படி ஆபிரகாமோடு இரத்த உடன்படிக்கை பண்ணினாருங்கிறத பார்ப்போம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. கர்த்தராகிய ஆண்டவரே, ஆமென், நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன், ஆமென் என்று எதனால் அறிவேன் என்றார். இவன் கேட்கும். இதுக்கு முன்னால வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சங்கடத்தின் மத்தியில் வந்துகிட்டு இருக்கான். தகப்பனை விட்டு, தாயை விட்டு, அண்ணன் தம்பிகளை விட்டு, அண்ணன் தம்பி பிள்ளைகளை விட்டு, ஆடு மாடுகளை விட்டு தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு எங்கே போகிறோம்னு தெரியாமலே புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறான் ஆபிரகாம். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தவுடனே இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, வானத்து நட்சத்திரங்களை பார், அதே மாதிரி உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இவனால் நம்ப முடியல. இதெல்லாம் நான் எப்படி அறிவேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை பார்த்துக்காங்க. ஆண்டவரே, நான் இதெல்லாம் எப்படி அறிய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு அடுத்தல, அதற்கு அவர் ஆமென் 3 வயது கிடாரியையோ, ஆமென் 3 வயது வெள்ளாட்டையோ, ஆமென் 3 வயது ஆட்டுக்கடாவையோ, ஆமென் ஒரு காட்டுப்புறாவையோ, ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்துல கொண்டு வா என்றார். கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவனிடத்துல கொண்டு வந்து, ஆமென், அவைகளை நடுவாக துண்டித்து, ஆமென், குண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல் மேல் இறங்கின. அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். ஒரு நிமிஷம், தன்னுடைய சிலுவையின் தகன பலியை குறித்து ஆபிரகாமோடு வெளிப்பாட்டை தேவன் காண்பிக்கிறார். இந்த மிருகங்கள்ல ஒன்று தான் நான் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி.
அதே போல தான் என்னை கண்ட துண்டமா வெட்டுவார்கள், என்னை அலலியா அலலியா நம்ம அலலியா என் சரீரம் பிற்கப்படும் அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் தான் சிலுவையில் மரிக்க போகிற காரியங்களை தெளிவுபடுத்துகிறார். இதுதான் அவன் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொன்னான், இயேசுவின் நாளை பார்க்க ஆசையா இருந்தான், நான் கண்டு களி கூர்ந்தேன்னு. இந்த சிலுவையில் அறையப்படக்கூடிய காரியங்களை அப்படியே அவனுக்கு வெளிப்பாடாய் காண்பிக்கிறான். அப்போ பிசாசு வர்றதுக்கு தான் அவன் சொல்றான், அல்லேலூயா, பறவைகள் வந்தது. என்ன பறவை? பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். ஆபிரகாம் அவலத்தின் துரத்தினான். அதாவது பிசாசை குறிக்கிறது. அடுத்தால என்ன எழுதியிருக்கு, கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம். ஆமென். ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. ஆமென். திகிலும் காரியங்களும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். எல்லாத்தையும் சொல்றாரு. எப்ப அந்த தேசத்தை அவனை தரப்போறேன், ஆனா எகிப்துல உங்க சந்ததி 400 வருஷம் அடிமையா இருக்கும். மோசே வந்து அல்லேலூயா அவர்களை மீட்டெடுப்பான்ங்கிற நாள் வரையும் நடக்க போற காரியங்களை நீ அல்லேலூயா அந்த பலியிட்டதுனால, தரிசனமாய் அல்லேலூயா இயேசுவை காண்பித்ததுனால அவ்வளத்தையும் வெளிப்படுத்துகிறார். அவன் சந்ததி எப்படி பாதுகாப்பேன். யாரோ எவடமா ரத்தத்தினால் உள்ள உடன்படிக்கையாக பாவ மன்னிப்பு மீட்பு ரட்சிப்புக்குள்ள நீங்க வரலன்னா நீங்க உடன்படிக்கைக்கு தூரமா இருக்கிறீங்க, பாதுகாப்பை விட்டு தூரமா இருக்கிறீங்க. ஒரு பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்க ஆத்மாவுல உணர்த்தலைன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவர் இருந்தார்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்தினார்னா நீங்க ரத்தத்தினால் கழுவப்படலைன்னா உடன்படிக்கைக்குள்ள வரலன்னு அர்த்தம். இவன் அல்லேலூயா இவனுடைய 400 வருஷ சந்ததியின் வெளிப்பாட்டை குறித்து சொல்றாரு. நேராவது ரைட். அடுத்தல இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன். ஆமென். மிகுந்த பொருளுடன் புறப்பட்டு வருவார்கள். சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேர்வார். ஆமென். நல்ல முதல்வதிலே அடக்கம் பண்ணப்படுவார். 18வது வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு இரத்த உடன்படிக்கை பண்ணி நதி துவங்கி நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். ஆமென். கேனியரும் கெனிசியரும் கர்மேசியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெபாயிமரும் எமோரியரும் கானானியரும் எக்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆமென். உடன்படிக்கை பண்ணிட்டு அல்லேலூயா சந்ததிக்கு 400 வருஷம் உள்ள சந்ததிகளுக்கு, இஸ்ரவேல் சந்ததிகளுக்கு இந்த தேசத்தை, கானான் தேசத்தை தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த இரத்த உடன்படிக்கை அவசியப்படுகிறது. ஆபிரகாம் இந்த இரத்த உடன்படிக்கைக்கு ஆயத்தமா இருந்ததுனால தான் அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னே தெரியல. பஞ்சம், கொடிய பஞ்சம். அந்த பஞ்சத்தை குறித்து எழுதியிருக்கு பாருங்க. 12வது அதிகாரம். செல்ல யாராவது வாசிங்க. 12வது அதிகாரம் 9வது வசனம். போனா உண்டாயிற்று. போதும். பயங்கர பஞ்சம், கொடிய பஞ்சம். ஆபிரகாம் காலத்துல பஞ்சத்துல எல்லாம் சாகுறாங்க. பக்கத்து தேசம், சுற்றி இருக்கிற தேசம் எல்லாம் சாகுறாங்க. இந்த பஞ்சத்தில் இவன் அல்லேலூயா இந்த இரத்த உடன்படிக்கைக்கு ஆயத்தமாக இருந்தபடியினாலே உடன்படிக்கை பண்ணுவதற்கு முன்பாகவே தேவன் ஆபிரகாமை பாதுகாக்கிறார். எப்படியா பாதுகாப்பாரு? நான் நினைக்கிறது உண்டு. மழையே பெய்யலை, பச்சை இலையை முதற்கொண்டு முசுக்கட்டை தின்னுட்டு போயிடும், தோலை முதற்கொண்டு இந்த முசுக்கட்டை பூச்சி தின்னுட்டு போயிடும், வெட்டுக்கிளி தின்னுட்டு போயிடும், பச்சை புழு தின்ட்டு போயிடும்னு சொல்கிறாங்களே. எங்கேயும் பச்சை இருக்காதுங்காங்களே, அரிசி கிடைக்காதுங்காங்களே. கடையில் பலசரடை போனால் நீங்கள் பலசரடையில் சாமான்லாம் வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒன்றுமே இருக்காது. என்ன ஆகும் தெரியுமா? பயங்கரமான மோசம் உண்டாகும். எங்கே பார்த்தாலும் இங்கே அல்லேலூயா வேசித்தனம்,
எங்க பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை, எங்க பார்த்தாலும் கொலை பாதகங்கள், பகிரங்கமா பஞ்சம் வந்துட்டு அதான் நடக்கும். ஒருத்தனை பிடுங்கி ஒருத்தன் சாப்பிட ஆரம்பிப்பான். வீட்டுக்குள்ள இருக்க அரிசியை மூடையை தூக்கிட்டு போவான். ஏன் தூக்கிட்டு போவோம்னு கேட்க முடியாது. ஏன்னா எனக்கு வயிறு பசிக்கு நான் கொண்டு போறேன். அப்பமெல்லாம் சட்ட திட்டங்கள் எதுவுமே செல்லுபடி ஆகாது. பலசாலிலாம் எந்த பலசாலி, எல்லாம் பலசாலியா இருப்பான். எல்லாம் வெட்டுவான், குத்துவான், நடு ரோட்டில் பிடுங்குவான். ஆனா நீ இரத்த உடன்படிக்கைக்கு உட்பட்டிருந்தால் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை போஷிப்பார். ஆபிரகாமுக்கு எப்படி ஆசீர்வதித்தார்னு பாருங்க. நான் வேகமா முடிக்கிறேன். 12வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து, பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக ஆமென் அவளை புகழ்ந்தார்கள். அந்த ஸ்திரீ கொண்டு போகப்பட்டால் தாயை பாராட்டினான். ஆடு மாடுகளும் ஆமென் ஆமென் கிடைத்தது. மனைவியாக சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனை அவன் வீட்டாரை மகா வாதைகளால் வாதித்தார். எப்படி அவனுக்கு பணம் கிடைக்கி? பயங்கரமான ஒரு உபத்திரவம், பயங்கர துன்பம் வருது. துன்பத்தின் மத்தியில் அவன் தேவனை சேவிக்கிறான். கர்த்தாவே, என் மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க பார்வான், ஆண்டவரே என்னை காப்பாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். அந்த சைடு என்ன நடக்குன்னா, அவன் ஏகப்பட்ட கழுத, ஏகப்பட்ட வேலைக்காரன், ஏகப்பட்ட சொத்து சுகங்களை கொடுக்குறான் ஆபிரகாமுக்கு. நடக்கிற காரியம் என்ன? அங்கே கொடிய பஞ்சம், யாருமே சாப்பிட முடியாத அளவு பஞ்சம், அதில் ஒரு துன்பம். துன்பத்தின் மத்தியில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதிரிகிட்ட இருந்து வருது. அதுக்கப்புறம் இவனுக்கு அவ்வளவு சொத்தையும் கொடுத்துட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இல்ல 17வது வசனம், பார்வோனையும் அவன் வீட்டாரையும் பயங்கரமாய் வாதித்தார். அதாவது ஆபிரகாம் மனைவியை பார்வன் தொடக்கூடாதபடி தேவன் தடை பண்ணினார். அடுத்த அதிகாரத்தில் அதே மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதுலயும் அவன் சொல்லுவான், நீர் என்னை தடை பண்ணினீர் அப்படிமா. நீ 13வது அதிகாரம் 2வது வசனம், ஆமேன். போதும், உலகபுரம் பஞ்சம், எகிப்து எங்கும் பஞ்சம், சுத்து தேசம் எங்கும் பஞ்சம். பஞ்சமானது பயங்கர கொடியதா இருந்ததுன்னு வேதத்தில் சொல்லுது. வேதம் சொல்லுது கொடிய பஞ்சமா இருந்தது. நீ யாருனாலும் சரி, கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும்னு எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும். அவர் கொடிய பஞ்சம் உண்டாகும்னு எழுதியிருக்கிறாரு. கொள்ளை நோயின்னு சொன்னார். சும்மா இப்போ வந்துட்டு போனது வெறும் ட்ரெயில் தான். அந்த கொரோனாலாம் வெறும் ட்ரெயில் தான். இந்த கொரோனாவுக்கு ஊசி போட்டவங்களுக்கு பூராமே அல்லையா பயங்கர வியாதி வருதுன்னு சொல்கிறான். அப்போ என்ன நடக்கு? அல்லேலூயா, நீ இரத்த உடன்படிக்கையில் இருந்தனா பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்படுவாய். ஆபிரகாம் இரத்த உடன்படிக்கைக்குள் இருந்தபடினாலே அவன் அல்லேலூயா கொடிய பஞ்சத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டான். வேதம் சொல்லுது 13வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது? மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான பெரிய ஆசையுடைய சீமானா இருந்தான். உலகப்புற பஞ்சத்தில் இருக்கும்போது அவனை ஆசீர்வதிக்கிறார். நல்ல காட்டுக்கிடுங்க. வேத வசனம் ஆத்மாவுக்கு ஆகாரமா இல்லையா? சரீர ஆகாரம் உங்களுக்கு பாதிக்கப்படும். ஓடிக்கிட்டே இருப்பீங்க, பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஆகாரத்துக்காக ஓடிட்டு நிறைவு அடைவதில்லை. நிறைவு அடையாது. நீ எங்க போய் தேடியும் கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு தான் வேதம் சொல்லுது. இயேசு பக்கத்தில் இருக்க இயேசுவை தேடாம நீங்க எங்க போய் என்னத்தை தேட போறீங்க? ஈசாக்கா இப்படி பார்க்கார பாருங்க. வாசிக்கலாம் 26வது அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். கொஞ்சம் வேகம் முடிக்கிறேன். 10 நிமிஷத்தில் முடிச்சிடணும். 26வது அதிகாரம் 1, 2, 3. ஆமென் ஆமென். தரிசனமாகி
ஆ நீ எகிப்துக்கு போகாமல் ஆ நான் உனக்கு சொல்லும் தேசத்தை குடியிரு. ஆ அடுத்த வசனம். தேசத்திலே வாசம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஆ உன்னோடு கூட இருந்து ஆமென். உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் தந்து ஆ உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமாம், அந்த இரத்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். வேதம் சொல்லுது, வாசிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எகிப்தில் பஞ்சம், சுற்றி இருக்க தேசமங்கும் பஞ்சம், எல்லாரும் ஓடி விட்டு ஓடிட்டு இருக்கான். நீ போகாத, நீ இந்த தேசத்தில் இருங்காரு. நான் உன் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஏன்னா உங்கள் அப்பா ஆபிரகாம் கிட்ட நான் அல்லையா உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், இரத்த உடன்படிக்கை பழைய ஏற்பாடில் அல்லையா பலிபீடம் கட்டி மிருகங்களை கீறி அல்லையா துண்டு துண்டாக்கி தேவனுக்கு தகன பலியிட்டார்கள். அது புதிய ஏற்பாடில் சிலுவையில் தேவன் செய்து முடித்த காரியத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. நீங்கள் இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் நடக்கிறதுனால இந்த சிலுவை உபதேசத்துக்குள்ள ஆகிய இந்த உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வரலன்னா நீங்கள் சரீரம் அல்லையா பஞ்சத்தில் மாட்டிக்கிடும். சரீரம் மட்டுமல்ல, ஆத்மாவும். சரீரத்துக்கு தேவை ஆகாரம், ஆத்மாவுக்கு தேவை வேதவசனம். இன்னைக்கு வேதவசனத்துக்கு கொடிய பஞ்சம், ஒருத்தருக்குமே தெரியல. எந்த டிவியை இருப்பினாலும் அல்லையா வேத வசனத்துக்கு துரோகத்தை தான் பார்க்கிறோம். அநேர் ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மையாக்குவார். இது பூராமே தேவ துரோகமான வேத வசனங்கள். சபை நடத்துறாங்க, எத்தனை பேரை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகி இருக்காங்க? அதானே ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா இந்த ஆகாரம் அவங்களுக்கு கிரியை செய்யலை. உங்கள் ஆகாரம், ஆத்மா ஆகாரம் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கலை. அப்போ பஞ்சத்தின் அடையாளம். இவன் ஈசாக்கு யாக்கோபு பண்ண உடன்படிக்கையின இரத்த உடன்படிக்கையினால நீ எகிப்து தேசத்திலே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். என்ன ஆசீர்வதிக்காரு பாருங்க, வாசிக்கலாம். 12வது வசனம். 26:12. விதை விதைத்தான், ஆமென். போதும், ஊர் பூரா பஞ்சம். 2 மேனி போனாலே 10 மர காப்பாடு 20 கோட்டை நெல் வந்துட்டுனாலே அது பெருசாக பேசுவாங்க உலகத்தில். இவன் வேதம் சொல்லுது, இவன் 1 மர காப்பாட்டில் நெல் விதைச்சான், இவனுக்கு 100 மர காப்பாட்டில் 1 ஏக்கரில் எவ்வளவு நெல் கிடைக்கணுமோ அது 1 மர காப்பாட்டில் கிடைச்சதுன்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நான் என்ன சொல்ல வரேன்னா, உலகம் மூலம் பஞ்சத்தில் ஆளும், ஆனால் நீ பாதுகாக்கப்படறதுக்கு இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே வரணும், இரத்த கோட்டைக்குள்ளே வரணும். நீ என்ன நினைக்கிறீங்களோ தெரியும், பஞ்சத்துக்கு உண்டான அறிகுறி வேகமாக நடந்துக்கிட்டே இருக்கு. தண்ணியை பூரா விற்றுக்கிட்டு இருக்கா, மணலை பூரா விற்றுக்கிட்டு இருக்கா, மரம் பூரா போகுது. யானைகள் அல்லையா, யானை செத்துட்டுனா உலகத்தில் மனுஷர் வாழ முடியாது. அநேக குருவிகள் எல்லாம், இந்த சின்ன சின்ன பறவைகள்லாம் கொண்டுட்டாங்க. அது மக்களுடைய மனுஷனுடைய அழிவுக்கு காரணம். எவ்வளவு குருவி இருந்தது, ஒரு குருவிக்கு ஒரு பூச்சி இல்லை. எல்லாமே மனித இயற்கையை வளர்ப்பதற்குண்டான அல்லையா அது கிரியைகள். இப்போ ஒரு வேப்ப மரம் இருக்குது, நீ எத்தனை வேப்ப மரத்தை நட்டு அல்லையா மரங்களை பெருசாக்கிடலாம். மரங்களை நடுறது வளர்க்கிறது பூராமே பறவைகள். பறவை தின்னுட்டு போய் எங்கேயாவது எச்சம் படும்போது அங்கே மரங்கள் வளரும். அது கோடிக்கணக்கில் மரங்கள் வளர்ந்துக்கிட்டு இருந்தது. இப்போ பறவை பூரா கொண்டாச்சு, ஒரு பறவை கிடையாது. எங்கே மரம் வளரும்? மரம் குறைய ஆக்சிஜன் குறையும், மக்கள் நோய்வாய்ப்படுவார்கள். எவ்வளோ மரம் இருக்கோ அதுலேருந்து ஆக்சிஜன் கிடைக்கும். நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது. அந்த ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறதுனால நம்ம நோய் இல்லாமல் இருக்க முடியும். இன்னைக்கு மரங்கள் குறைய மக்களுடைய வியாதிகள் பெருகிட்டு. வாங்க, இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே வாங்க. அப்போ தான் பஞ்சத்துக்கு நீங்கள் தப்பிக்க முடியும். கொடிய பஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணியை விற்றுட்டு இருக்கான். 1 லிட்டர் தண்ணி என்ன தெரியுமா? 20 ரூபா. 1 லிட்டர் தண்ணி வாங்கணும்னா 20 ரூபா. அப்படி கொடுத்தா வாங்க முடியும், இல்லைன்னா தண்ணியெலாம் வாங்க முடியாது. நீ இப்போவுமே 20 ரூபான்னா பஞ்ச நேரத்தில் நீ எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் தண்ணி கிடைக்காது. இப்போ இன்ன சமயத்தில் சென்னையில் பல இடங்களில் தண்ணி கிடையாது.
டெல்லியில் பல இடங்களில் தண்ணி கிடையாது. பெங்களூரில் இப்போ தான் மழை பெஞ்சிருக்கிறதுனால தண்ணி கிடைக்கி. இப்போ மழை பெய்யுதுக்கு கொஞ்ச நாளைக்கு பற்றி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தண்ணி இல்லாமல் பெங்களூர் ஊரை காலி பண்ணிட்டு ரொம்ப பேர் வெளியே வந்தாங்க. எது எப்படியோ நமக்கு தண்ணி கிடைக்கணும். நீங்கள் பஞ்சத்தில் தப்பிக்கணும். ஒரே வழி இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே வரணும். அடுத்த இன்னொரு ஆளுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பிடிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 42வது அதிகாரம். நேராவது பாக்கியில் 1, 2, 3, 4, 5. எகிப்திலே தானே உண்டு என்று யாக்கோபு அறிந்து நான் குமாரனை நோக்கி நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. கொடிய பஞ்சம் 7 வருஷம் வரப்போது ஆண்டவர் பார்வோனுக்கு வெளிப்படுத்தி யோசேப்பை அந்த தானியங்கள் எல்லாம் சேமித்து வைப்பதற்கு தேவன் நியமித்தார். தேசத்தை பாதுகாப்பாருக்காக. அதான் அவன் சொல்கிறான், நீங்கள் என்னை அதில் விற்று போட்டதுக்காக பயப்பட வேண்டாம், என்னை மக்களை ரட்சண்ய சேனை செய்யும்படியாக தான் என்னை தேவன் முதல்ல அனுப்பினார். அதனால எனக்கு ஒருத்தரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறான். அப்போ தேவனுடைய நியமனம் தான் இந்த அல்லேலூயா யோசேப்பை நியமித்த காரியங்கள். அவன் 7 வருஷம் விளைச்சலில் உள்ள எல்லா தானியத்தையும் சேர்த்து வைக்கிறான். அது எண்ணில் அடங்காதான் இருந்ததான். உலகம் பூரா அந்த எகிப்து தேசம் சாப்பாட்டுக்கு ஆகாரம் கிடையாது. எப்படி ஆபிரகாம் இருந்த எகிப்து தேசத்தில் சாப்பாட்டுக்கு ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது இவன் செல்வசிமானா இருந்தானோ, அதே போல் ஈசாக்கு எகிப்து தேசத்தில் இருக்கும்போது தேசமெங்கும் கொடிய பஞ்சத்தினால சங்கடப்படும் போது 100 மடங்கு விளைச்சலை அடைந்தானோ, அதே போல் இந்த யோசேப்பையும் அவனுடைய அண்ணன் சகோதரமார்களையும் அவன் சந்ததியையும் இந்த அந்த சொந்த ஜனமாகிய எகிப்தில் உள்ள ஜனங்களே அல்லது ஆகாரத்துக்கு சங்கடப்படும் போது இவங்களை தேவன் போஷித்தார். நீங்கள் உங்கள் குடும்பம் தப்பிக்கன்னா இதெல்லாம் எச்சரிப்பின் சத்தமாக நீங்கள் நினைவில் நிற்கக்கூடிய சத்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ உங்கள் குடும்பம் தப்பிக்கணும்னா ஒரே வழி, இரத்த உடன்படிக்கைக்குள்ளே சரியானபடி நடக்கணும். நடந்தீங்கன்னா உங்களுக்கு இரத்த உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டுனா உங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாகிடும். பஞ்சத்தை பார்த்தீங்கன்னா கொடிய பஞ்சம். முதல்ல ரூபா கொடுத்து வாங்குவாங்க, ரூபா இல்லையா பாத்திரத்தை கொடுத்து வாங்குவாங்க, பாத்திரம் இல்லை நகையை கொடுத்து வாங்குவாங்க, நகை இல்லையா இடத்த கொடுத்து வாங்குவாங்க, இடம் இல்லையா மாடுகளை கொடுத்து வாங்குவாங்க. இவன் அப்படி தான் பேகனான் யோசேப்பு. அவங்க உங்கள் வீட்டில் உள்ளதான் கொண்டு வாங்க நான் தாரேன் அப்படிங்க. அவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். எல்லாம் அவனுடையதாக மாறிட்டு கடைசியில் என்னத்தை கொடுப்பாங்க? ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எல்லாம் உங்களுடையதானதே, எங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் சாகுறோம் அப்படிங்க. அந்த அளவுக்கு கொடிய பஞ்சமாக இருந்தது. ஒரு மக்களுடைய எல்லா பொருளும் அரசனுடையதாக மாறியது. ஆடு மாடு துணி மணி எல்லாத்தையும் வாங்கிட்டான். பொண்ணு பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டான். ஆனால் இந்த எகிப்து தேசத்தில் அல்லேலூயா கானான் தேசத்தில் இருந்த இந்த இஸ்ரவேல் சந்ததி, இந்த யாக்கோப்பின் சந்ததியை தேவன் போஷிக்கும்படியாய் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பி அங்கே ஆசீர்வதித்து அல்லேலூயா பல மணலந்தனையான அடங்கு தானியத்தை சேர்த்து வைத்து மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் யோசேப்பை வைத்து யோசேப்பு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தான். எல்லாத்துக்கும் பயந்து கொடுத்தது மட்டுமல்ல, தன்னுடைய சகோதரமார்கள் 12 பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கோசேன்கிற ஒரு செழிப்பான இடத்த வச்சு அந்த இடத்துல இவங்க பிரச்சனை என்னன்னா சொந்த ஜனங்கள் பஞ்சத்தில் சாகிறார்கள். காரணம் அவங்க இரத்த உடன்படிக்கையில் இல்லை. ஆனால் இந்த தேவன் வாக்கு பண்ணின ஜனமாகிய இஸ்ரவேல் சந்ததி 70 பேரையும் இவன் அல்லேலூயா அந்த எகிப்து தேசத்தில் வச்சு போஷிக்கிறான். இது இரத்த உடன்படிக்கை. பஞ்சம் வரப்போகுது. நீ யார் எப்படியோ இன்னும் எத்தனையோ பஞ்சங்களை சொல்லலாம். நான் தாவீதின் காலத்தில் உள்ள பஞ்சம், சாமுவேலின் காலத்தில் உள்ள பஞ்சங்கள்லாம் சொல்லலாம். அது இப்போ நேரம் இல்லை, அது வேண்டாம். இப்போ வரக்கூடிய பஞ்சம் கொடிய பஞ்சமாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குற எந்த பச்சையும் நீங்கள் பார்க்க முடியாது. இரத்த உடன்படிக்கையில் சிலுவையின் உபதேசத்தில்
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிற மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுதல், வசனத்தின்படி நடத்தல், இந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் சந்ததி, உங்கள் பேரன் பேத்தி, உங்கள் சந்ததி பூரா பாதுகாக்கப்படும். இல்லைனா பாதுகாப்புக்கு வழியே இல்லை. நான் சொல்கிற சத்தியத்துக்கு மாறுபாடான எந்த கருத்து இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதலாம். நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். என் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். இதுதான் நடக்க போகுது. நடக்கிறதுக்கு ஒரே வழி இயேசுவின் ரத்தம் தான் பாதுகாப்பு. அல்லேலூயா. அதனால் இது புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தருடைய கரம் இந்த பஞ்சத்திலேருந்து உங்களை பாதுகாக்க ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான், சிலுவை மட்டும்தான். இன்னும் எத்தனையோ பஞ்சத்தை குறித்து சொல்ல முடியும். நீ பழைய ஏற்பாடு சரீரத்துக்கு உண்டான பஞ்சம், மாம்சத்துக்கு உண்டான பஞ்சத்தை நீங்கள் அப்படியே ஆவிக்குரியதாக புதிய ஏற்பாடில் மாற்றணும். அது நிழல், இது நிஜம். நிழலாக நிஜத்தில் நடக்கக்கூடியதை நிழலாக அங்கே காமிச்சிருக்கிறார். பஞ்சத்தின் கொடுமையை குறித்து, அந்த பசுவை குறித்து சொன்னார். அதெல்லாம் பயங்கர கொடுமையான பஞ்சம் இப்படி தான் இருக்குங்கிறது தான் அந்த 7 அந்த நான் எப்பவும் சொல்லுவேன் வக்கட்ட பசுன்னு. அந்த வக்கட்ட பசுவின் நிலைமை அவலட்சணமான கேவலமான அந்த பசு. அது எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் சரி, அதுக்கப்புறம் அந்த நிலையே இல்லாமல் இருக்கிற காரணம், எவ்வளவு தான் நீங்கள் அந்த பஞ்சத்துக்கு உங்கள் இற போட்டாலும் அது திருப்தி ஆவதில்லை. அந்த பஞ்சம் தீரப்போவதில்லை. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. கொள்ளை நோய், இப்போ கொரோனா வந்ததெல்லாம் ஏதோ ட்ரெயில் தான் வந்துட்டு போச்சு. ஆனால் பஞ்சமும் முதல்ல ட்ரெயில் தான் வரும். அதுக்கப்புறம் கொடிய பஞ்சங்கள் வரும். பஞ்சத்துக்கு உண்டான ஆதாரங்கள் ஆங்காங்கே எல்லா பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் தண்ணியை விற்றுக்கிட்டு இருக்கான் இந்த ஊரில். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் முழங்கால் போடுவோம் இயேசுவின் நாமத்தினால்.